ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாப்பிள்ளை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் தேவையான எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி கீரை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலையும் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஆனியன் ஒரு 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். பிரியாணி இலை வந்து 3 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 4 வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 8 முட்டையை ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். அதை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு லைட்டாக கீறி எடுத்து வடிச்சிட்டில் எண்ணெய் ஊற்றி முட்டையெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குறோம். ஏன்னா எதுக்காக முட்டை கீரோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரம் வந்து முட்டைக்குள்ளே நல்லா ஏறணும், அந்த மிளகாத்தூளில் இருக்க காரம்லாம். அதனால நான் முட்டையை நல்லா கீறி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்குறோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குனா போதும். எண்ணெயில் நல்லா காரம் உள்ளே ஏறிடும். இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது காரம் நல்லா ஏறிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா பாயில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ குக்கரை எடுத்து வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுறோம். ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றின உடனே நெய் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 2 to 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நெய் இருக்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு போடுறோம். அடுப்பை வந்து நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு. கடுகு புரிஞ்சோடனே ஆனியன் அண்டு மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நான் இப்போது தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போடுறேன். இந்த பிரியாணி இலை பட்டை கிராம்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் போடுறேன். நான் அது கூட நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுறேன். தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்குறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி போட்டாச்சு. இப்போது மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் போடுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறோம். நம்ம கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கனால சீக்கிரம் அடி பிடிச்சிருது. இப்போது மிளகாத்தூள் ஒரு 4 to 5 டீஸ்பூன் போடுறோம். ஏன்னா நம்ம காரம் வந்து பச்சை மிளகாய் ஒரு 4 தான் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா போட்டு கிளறி விடுறோம். நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். அந்த அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது இந்த பிரியாணி மசால் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். நம்ம நீங்கள் எக் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஒன்லி பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள். பிரியாணி மசாலா ஒரு 3 டீஸ்பூன் போடுறோம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து அதே மாதிரி 3 டீஸ்பூன் போடுறோம். நம்ம 3 to 4 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கோம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தயிர் ஒரு கப் அதில் ஆட் பண்ணுறோம். தயிர் நல்லா ஃப்ரெஷ் தயிர் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசி ஆல்ரெடி 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நான் அரிசி நல்லா ஊறிச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா நீட்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். உப்பு நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் போடுறதுனால உப்பு அதிகமாக தான் தேவைப்படும். உப்பு நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை இது 2 ஆட் பண்ணுறோம். அது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புதினாவை ஆட் பண்ணுறோம்.
புதினாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அரிசி போட்டால் தண்ணிக்கு வந்துட்டு ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன். 8 டம்ளர் ஹாட் வாட்டர். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்காது, சுடுதண்ணி ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுடுதண்ணி 8 டம்ளர் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அந்த ஹாட் வாட்டரை ஊற்றலாம். கொஞ்சம் நல்லா நார்மல் கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் சுடுதண்ணி. அது இது கூட ஆட் பண்ணிட்டோம். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி ஆட் பண்ணுறோம். அரிசி நான் இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அரிசி ஆட் பண்ணுறோம் ஃபுல்லாக. அரிசி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அரிசி இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிரியாணிக்கு நல்லா இருக்காது. உப்பு கரெக்டாக ஆட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டையை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முட்டையை எடுத்து இங்கே போடுறோம். இதுக்குள்ளே குக்கருக்குள்ளே வைக்கிறோம். நம்ம அப்படியே எல்லா முட்டையும் எடுத்து வைக்கிறோம். முட்டையை நான் கீறி வச்சுருக்கேன் லைட்டாக. ஆல்ரெடி வேக வச்சு அதை வந்து ஆயிலில் போட்டு மிளகாத்தூள் போட்டு இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணுறோம். எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. கொதி வருது. நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். ஒரு விசில் விடுங்க, நல்லா இருக்கும். விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி ஒரு கலரை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. எக் பிரியாணி இப்போ நல்லா டேஸ்டான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.